ஹாய் ஹலோ. இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போர்டை பார்த்தாலே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, கும்ளியில் இருக்க தேக்கடிக்கு தான் வந்திருக்கோம். கும்ளியில் தான் ரூம் போட்டிருக்கோம். ரூமுக்கு போயிட்டு எங்கே போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ரிசார்ட்டில் தான் ரூம் போட்டிருக்கோம். நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோரில் தான் ரூமு. கீ வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். சிட்டிக்கு பக்கத்துலேயே போட்டோம், ரொம்ப அவுட்டரில் போல். நம்மளுக்கு எல்லாம் போய் வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால சிட்டிக்குள்ளேயே போட்டாச்சு. ரூமில் லக்கேஜ்லாம் வச்சுட்டு அப்படியே தேக்கடி கிளம்பிட்டோம். அங்கே வந்து நம்மளோட ஓன் கார்லாம் கொண்டு போக முடியாது, ஃபாரஸ்ட் பஸ்ஸில் தான் கூட்டு போவாங்க. அதில் போயிருந்தோம். போயிட்டு அங்கே போட்டிங் மட்டும்தான் இருக்கும். போயிட்டு அப்புறம் வந்து மேக்னெட் வாங்கிட்டு இருந்தோம். போட்டிங் போகிறதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சீட் சைடு இருக்கிற ஷாப்பெல்லாம் கொஞ்சம் போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். ரூமெல்லாம் நான் ஃபுல்லாக வீடியோலாம் எடுக்கலை. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து 8:30 ஆகுது. 8:30க்கே ஒரே ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருந்துச்சு. கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. டிசம்பர் மாதம் எப்போயுமே இப்படி தான் இருக்கும், கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10:30 இருக்கும். அப்படியே கிளம்பி ரோஸ் பார்க்குன்னு சொல்லி கும்ளியிலே பக்கத்துலேயே இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். அங்கே வந்து மாட்டு வண்டி, இந்த மாதிரி போட்டிங் இப்படிலாம் வச்சு நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருந்துச்சு. அங்கே தான் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து அதிகமாக வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. காம்போவாக 600 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. நாங்கள் வந்து 2 காம்போ டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோவோட எண்டில் வந்து அந்த காம்போ டிக்கெட் வந்து காமிக்கிறேன், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி காம்போ டிக்கெட் எடுத்துட்டோன்னா அதை வச்சேவும் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச கேமை ஷேர் பண்ணி விளையாண்டுக்கலாம். அதிகம் வந்து குழந்தைகளுக்கு தான் ஆக்டிவிட்டிஸ் கேம் நிறையா இருக்குது. ஒரு ஹாலிடேஸில் வந்து நம்ம கூட்டிகிட்டு போனோன்னா நல்லா விளையாட விட்டு கூட்டிகிட்டு வரலாம். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த இடம் வந்து ஒர்த்து தான். பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் அந்த இடம் அழகாக இருக்குது. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறத விட இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். நான் மியூசிக் வந்து ப்ளே பண்ணி விட்டுறேன். அங்கே ட்ரெடிஷ்னலாக அம்மி, உரல், பித்தளை பாத்திரம், கலப்பை அப்படி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் தாலி, அரிசி போட்டு வைக்கிற மாதிரி பெரிய பெரிய தாலிலாம் இருக்குல்ல முன்னாடி, அந்த மாதிரி. அப்புறம் உள்ளேயே ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. நம்ம நல்லா விளையாண்டிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுட் கோர்ட்டும் வச்சுருக்காங்க. அங்கே ப்ரைஸும் கம்மியாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சாப்பாடும்.
அந்த காம்போ டிக்கெட்லேயும் நானும் என் பொண்ணும் இந்த துடுப்பு போடுற போட்டிங் போனோம். இப்படி இந்த மாதிரி நம்ம டிக்கெட் எடுத்துட்டோன்னா மாற்றி மாற்றி போய்க்கலாம். எல்லாருக்குமே நம்ம டிக்கெட் வாங்கணும்னு இல்லை. ஒரு 2 டிக்கெட் 3 டிக்கெட் எடுத்துட்டோன்னா இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கேமை வந்து ஷேர் பண்ணி விளையாண்டுக்கலாம். நானும் என் பொண்ணும் தான் இந்த போட்டிங் போனோம். நல்லா இருந்துச்சு. இதிலே வந்து நம்மளுக்கு வாட்டர் சைக்கிள் கேமும் இருக்குது. அடுத்து வந்து இது வந்து பெடல் போட்டிங். இதில் என் பொண்ணும் என் பையனும் மட்டும்தான் போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் அன்னைய டே எங்களுக்கு போச்சு. நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த ரோஸ் பார்க் போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 2 மணி நேரத்தில் எல்லா கேமையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்ட்ரன்ஸ்க்கு வந்து 1:15 சொல்லியிருப்பேன். சாரி,